ஐ ப்ரௌட் ஆஃப் யூலாம் சொல்கிறாரு. ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாரு. சாப்பாடெல்லாம் அவர் கையினாலே எனக்கு பர மாதிரி அவங்க ஒய்ஃப் எல்லாம் அப்போ இருக்கிறாங்க. அப்போ இந்த 3 நாள் கள்ளனும் அங்கங்கே நின்று பார்க்குறாங்க. எல்லாம் நின்று பார்த்துக்கிட்டே நிற்காங்க. அப்போ அவனு வயிறு எரியுது அப்போவே தெரியுது. அடுத்த நாள் ரைடு சார். 10 ஊர் வேலை பார்க்குறோம். விஜய் நல்ல வளர்ச்சி ஆயிட்டார். இப்போ நான் எனக்கு படம் பண்ண தரும்போது வளர்ச்சி ஆயிட்டார் சார். அப்போ விஜய் அவங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு சின்ன சின்ன ஒரு ஒரு இடைவெளிகள் மனஸ்தாபங்கள். இந்த நேரத்தில் எனக்கு முக்கியத்துவம் தரார். ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் என்ன கூப்பிடுறாரு. புலின்னு ஒரு படத்தை தந்த உடனே என்ன அதே மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் என்ன கன்சல்ட் பண்ணுறாரு. ஒரு இடம் வாங்கணுன்னாலும் நம்மகிட்ட கூப்பிடுறாரு. ஒரு படங்கள் பண்ணனாலும் என்ன இவருக்கு பண்ணலாமா நம்ம என்னன்னு சொல்லுங்கன்னேங்கிறாரு. இதெல்லாம் சுற்றி ஒரு 10 பேர் இருப்பானே அவனும் பார்த்துட்டு இருக்காங்க. அவனும் எண்ணங்கள் என்னன்னா இந்த இடத்துக்கு அவங்க வரணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அந்த 10 பேர் இப்போ இருக்காங்களா கூட? 10 பேர்னா ஒரு 4, 5 பேர். இப்போ அதில் 1, 2 பேர் இருக்காங்க. 1, 2 பேர் போயிட்டாங்க சார். உயிரோடே இல்லை ஒருத்தன். அதாவது கெடுவான் கேடு நினைப்பான்னு இருக்க மாதிரி அப்படி தான் நடந்தது. அப்போது இப்படி பிடி செல்வகுமார் இப்படி வளர்றானுங்கிறத அவங்களால தாங்க முடியல. அதுவும் முதல் படமே ஒரு சாதாரண டைரக்டர் வச்சு இப்படி இந்த படம் வரப்போன்னு முதல்ல நினச்சாங்க. அந்த படத்தை பேன் இண்டியா படமாக பெருசாக்குறோம். அதுதான் ஒரு ஆற்றல்ங்கிறது. ஒரு ஸ்ரீதேவியை கொண்டு வரோம், ஒரு சுதீப்பை கொண்டு வரோம். படம் பெருசாகி இந்தியா முழுக்க அது ரிலீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு பெரிய பட்ஜெட் படமே அதான் சார். ஃபஸ்ட்டு பேன் இண்டியா படமும் அதுதான். அது பேன் இண்டியா படமே தொடங்கலை. ஆனால் ஸ்ரீதேவியை கொண்டு வந்து அவங்கள கொண்டு வந்து அந்த எனக்கு அந்த எதுவுமே பெருசுப்படுத்தணும், அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணணுங்கிறது பெரிய ஒரு சிந்தனை உள்ள ஆள். அதை பெருசுப்படுத்தி தான் பண்ணோம் சார். அந்த படம் ரிலீஸுக்கு முன்னாலே அவருடைய சம்பளமே டபுள் மடங்கு ஆகுது ரிலீஸுக்கு முன்னாலே. அப்போ அதை நம்ம மார்க்கெட்டில் கூட்டத்தனை செய்திருக்கோம். ஒரு சிம்புதேவன் வந்து 2 ஃப்ளாப் படத்துக்கு பிறகு அவரை வச்சு மார்க்கெட் கூட்ட முடியாது. கத்தி படம் நம்ம முருகதாஸ் படத்தை விட மார்க்கெட்டை கூட்டியிருக்கோம். அப்போ எல்லாமே நல்லா நடந்துட்டு ரிலீஸுக்கு முந்தின நாள் வர 2 நாளைக்கு முன்னால் முந்தின நாளில் 2 நாளைக்கு முன்னால் வீட்டுக்கெல்லாம் கூப்பிடுறாரு. ஐ ப்ரௌட் ஆஃப் யூலாம் சொல்கிறாரு. ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாரு. நான் நினச்சி பார்க்கலண்ணே ஒரு பிஆர்ஓக்கு கொடுக்க எல்லோரும் பயங்காட்டினாங்க. எப்படி பண்ணுவாங்க எனக்கு நினச்சதை விட நல்லா நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க செய்திருக்கீங்க. எல்லாமே சந்தோஷமாக தான் பேசி சாப்பாடெல்லாம் அவர் கையினாலே எனக்கு பர மாதிரி அவங்க ஒய்ஃப் எல்லாம் அப்போ இருக்கிறாங்க. அப்போ இந்த 3 நாள் கள்ளனும் அங்கங்கே நின்று பார்க்குறாங்க. கிட்டலாம் வரமாட்டாங்க இல்லையா. அங்கங்கே ஒரு சுவருக்கு பின்னால் அங்கே பின்னால் எல்லாம் நின்று பார்த்துக்கிட்டே நிற்காங்க. அப்போ அவனு வயிறு எரியுது அப்போவே தெரியுது. அடுத்த நாள் ரைடு சார். அன்னைக்கு போயிட்டு அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு போகிறோம். அடுத்த நாள் ரைடு.